நீலகிரி மாவட்ட பாஜக சார்பில் வேல் யாத்திரை பொதுக்கூட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்பட 900 பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இப்பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமை வகித்தார். பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் வேல் யாத்திரை நடைபெற்று வருவதாகவும், வேல் யாத்திரை மக்கள் மனதில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், திமுகவில் மூத்த அரசியல் தலைவர் கலைஞர் தற்போது இல்லை, அதேபோல் அதிமுகவில் ஜெயலலிதா இல்லை, இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பலரின் எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், வேல் யாத்திரை செல்லும் இடங்களில் மிக பெரும் எழுச்சி உள்ளதாகவும், பாஜக அதிமுக கூட்டணி தொடரும் என்றும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்றும், மத்திய அரசு மாநில அமைச்சர்களை மிரட்டுவதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் தெரிவித்தார். வெற்றிவேல் யாத்திரை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்களுடைய அறிவிப்பின் பேரில் தமிழகம் யாத்திரை நடத்தப்பட வேண்டிய திட்டமிடப்பட்டு அது நவம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. திருச்செந்தூரில் டிசம்பர் 5ஆம் தேதி முடிவடைகிற யாத்திரையில் எல்லா இடங்களிலும் நாங்கள் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஊட்டியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். வேற நீங்க கேள்வி கேளுங்க. அதாவது இதுவரைக்கும் நிறைய யாத்திரைகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த யாத்திரை மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதனுடைய தலைவர் கலைஞர் இப்பொழுது இல்லை. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்பொழுது இல்லை. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருடைய எண்ணங்கள் மனதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வருமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தலாக இது இருந்திருக்கிறது. மிகப்பெரிய எழுச்சி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். அது இன்னும் அதிமுக கூட்டணி தொடரும். கேட்ட சீட்டை கொடுப்பாங்க நம்புறோம். அது அரசாங்கம் சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அது இந்த கொரோனா காலகட்டத்தில் சில இதுகளுக்காக இது பண்ணுறாங்க. பட் இப்போது அது தேவையில்லைங்கிறது எங்களுடைய இது. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் பண்ணுறோம். திராவிட இயக்கங்கிறது கடந்த 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் திராவிட கொள்கைன்னு வேறு, பிஜேபி கொள்கைங்கிறது ஆன்மீகத்தை சித்தாந்தத்தை வச்சு வரவர் தான் பிஜேபி கொள்கை. ஆனால் அதிலிருந்து இணையதால் எந்த விதமான தவறு இல்லைல்ல. மத்தியில் பொறுப்பில் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. பெரிய மாற்றத்தை நேற்றைக்கு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் பத்திரிகையில் நேற்று செய்தி பார்த்துருங்களா, சென்னையில் ஏர்போர்ட்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எக்கச்சக்கமாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதிமுக காரங்க கொடி வச்சுருந்தாங்க, பிஜேபி காரங்க கொடி வச்சுருந்தாங்க. ஆனால் உள்துறை அமைச்சர் நடந்தே போய் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் பெரிய இது பண்ணது பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, அவங்களும் தேர்தலை சந்திப்பாங்க, நம்மளும் தேர்தலை சந்திக்கிறோம். அதாவது தேர்தலில் நிச்சயமாக இப்போ நான் சும்மா ஒரு கட்சி ஒரு பாரபட்சமாக சொல்லிட்டு போகக்கூடாது. இப்போ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். உங்களுக்கும் தெரியும். ஆனால்